guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக் மெடிக்கல் ரெப்பர்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோமியோபதி மெடிக்கல் ரெப்பர்ட்ரி யார் எழுதுதுன்னு பார்த்தீங்கன்னா ராபின் மர்ஃபி தான் எழுதியிருக்காரு. நம்பர் ஆஃப் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1595 ரெமெடிஸ் இருக்குது. இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1993ல், ஃபஸ்ட்டு இந்தியன் எடிஷன் வந்து 1994, செகண்ட் எடிஷன் வந்து 1996ல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் மொத்தம் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா 4 கிரேடு இருக்குது. ஓகேவா, 4 கிரேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போல்டு கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து போல்டு, தேர்டு வந்து இட்டாலிக்ஸு, ஃபோர்த்து வந்து ரோமன். ஓகேவா, அடுத்தது வந்து மெயினாக எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் த கென்ட் ரெப்பர்ட்ரி அண்ட் நர் ரெப்பர்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் 55 ஆத்தர் ஒர்க்ஸ்லேருந்து இந்த ஹோமியோபதி மெடிக்கல் ரெப்பர்ட்ரியை வந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து ஃபிலாசாபிக்கல் பேக்ரவுண்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ் டு பர்டிகுலர்ஸ் தான் மெயின். அடுத்தது வந்து ஆல்ஃபபெட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். 4 கிரேட்ஸ் இருக்குது. அடுத்தது இது வந்து ஹோமியோபதிக் மெடிக்கல் ரெப்பர்ட்ரி இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிளினிக்கல் ஆஸ் வெல் அஸ் கிளாசிக்கல் ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ். ரெண்டுத்துக்குமே கிளினிக்கலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிளாசிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் வந்து இந்த ஹோமியோபதி மெடிக்கல் ரெப்பர்ட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் ஆன் மைண்டு, ஜென்ரல்ஸு, பர்ஸ்பிரேஷன், கான்ஸ்டியூஷன், ட்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் டோட்டாலிட்டி வச்சு கிளாசிக்கல் இதில் வரும், கிளாசிக்கல் ரூப்ரிக்ஸ். சில்ட்ரன் டாக்ஸிட்டி, கிளினிக்கல்ஸ்லாம் வந்து கிளினிக்கல் ரூப்ரிக்ஸில் வந்து வருது. இதோட மெயினான பிளான் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிக்கல் ரெப்பர்ட்ரி ஃபாலோஸ் த யூனிக் பிளான் ஆஃப் அப்டமன் டு விசிட் அரேஞ்ச் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 67 சாப்டர்ஸ் இருக்குது. செகண்ட் எடிஷனில் 70 சாப்டர்ஸ் இருந்தது. என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன், டிசீஸ் அண்ட் ஹெட்டேக்கு. தேர்ட் எடிஷனில் வந்து 74 சாப்டர்ஸு. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 சாப்டர்ஸ், அதாவது பிளட்டு, டிசீஸு, எமர்ஜென்சி அண்ட் நர்வ்ஸ் எல்லாமே வந்து கிளினிக்கல் ஆட் பண்ணிட்டாங்க. டெல்யூஷனை வந்து மைண்டில் ஆட் பண்ணிட்டாங்க. என்விரான்மெண்ட் வந்து ஜென்ரல்ஸில் வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. இது கூட வந்து 10 நியூ சாப்டர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. என்னென்ன சாப்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், கிளினிக்கல், ஃபெயிண்டிங், கேல் பிளாடர், ஸ்பீச்சு, ஸ்ப்ளீனு, டேஸ்ட்டு, டைமு, வேக்சினேஷன், வீக்னஸ் இதெல்லாம் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க தேர்ட் எடிஷனில். இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரூப்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரூப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக்காக தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃபவுண்டேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் திஸ் நியூ ரெப்பர்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் த கென்ட் ரெப்பர்ட்ரியில் தான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைடு அஃபினிட்டி அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் வந்து இதில் ஃபாலோ பண்ணலை. ஓகேவா, அடாப்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் கேசஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், கிளினிக்கல் சிம்டம்ஸும் டயக்னோசிஸும் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், பெத்தாலஜிக்கல் ஜென்ரல் கான்ஸ்டியூஷன் இருந்தால் நீங்கள் இந்த ரெப்பர்ட்ரி யூஸ் பண்ணலாம், கம்ப்ளீட் சிம்டம்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஃபியூ சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, மெத்தட் ஆஃப் ரெப்பர்ட்ரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஹோமியோபதிக்கு வந்து ஆல் டைப் ஆஃப் கேசஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஜென்ரல்ஸ் டு பர்டிகுலர்ஸு, கம்ப்ளீட் சிம்டம்ஸ் இருந்தால், பேத்தாலஜிக்கல் சிம்டம், கிளினிக்கல் ரூப்ரிக்ஸ் இருந்தால் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ரெப்பர்ட்ரியை வந்து யூஸ் பண்ணலாம். மெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் அண்ட் ரூப்ரிக்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கனால ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 30 நியூ சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் ரெவலண்ட் டு மாடர்ன் ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் மாடர்ன் ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ்க்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறேன். எமர்ஜென்சியில் வந்து எக்ஸாம்பிள் ஃபுட் பாய்சனிங், சூசைடல் இதெல்லாம் வந்து இருக்குது, வேக்சினேஷன் அதெல்லாம் இருக்குது. அடுத்தது பவுல் நோட்ஸோட சார் கோட்ஸும் வந்து வெல் ரெப்ரசன்டடாக இருக்குது. என்விரான்மெண்டல் சாப்டர்ஸில் வந்து சீசன்ஸ், வெதர்ஸு, மூன் ஃபேஸஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெமெடி சோர்ஸ் வந்து கரெக்டாகவே மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் சம் ரூப்ரிக்ஸ் ஆர் கம்பைன் இன் த மைண்ட் செக்ஷன், ஆனால் வந்து இட் டிஃபர் இன் கைண்ட் டு சம் எக்ஸ்டென்ஸ். ஓகேவா, தேர்டு வந்து நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் த ஆல்ஃபபெட்டிக் இன் சப் ரூப்ரிக் லெவலில் ஆல்ஃபபெட்டிக் வந்து இவங்க ஃபாலோ பண்ணலை. இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.